தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு வந்த விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் ஆறுதூருங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். நாம் இந்த விவசாயிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் ஃபில்டர் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த ஃபில்டர் எதுக்காக மாற்றணும், யார் யாருக்குள்ள உபயோகமாகும், இதனுடைய பெனிஃபிட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த தோட்டத்தின் விவசாயி இந்த தென்னை மரத்துக்கு உண்டான ஆட்டோமேட்டிக் சொட்டு நீர் பாசனத்தை மொபைல் கண்ட்ரோலிங் மூலிமா கோயம்புத்தூர்லேருந்து பயன்படுத்திகிட்டு இருந்தார். இப்போ இவருக்கு அந்த பயன்பாட்டில் அடிக்கடி வால்வு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னு சொல்லி அந்த சொட்டு நீர் பாசனத்தை வால்வு ஆட்டோமேஷன் பண்ண கம்பெனிக்காரனை தொடர்பு கொண்டு அவங்க 2-3 தடவை சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி கிணத்துலேருந்து தண்ணியில் வர்ற தூசினால தான் ப்ராப்ளம், நீ ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் பக்காவாக பண்ணுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல அவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்க. நாங்கள் பார்க்கும் பிற்பாடு தான் இந்த தண்ணியில் வர்ற தூசியெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கான ஃபில்டரை போடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி அமைச்சு கொடுத்தோம். ஏன் இந்த ஃபில்ட்ரு இந்த இடத்துல மாட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கணும் இந்த ஆட்டோமேட்டிக் சொட்டு நீர் பாசனத்துக்கு. இந்த சொட்டு நீர் பாசனத்தில் அப்படி தூசி போச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்க வால்வு க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிறதுலேயும் ப்ராப்ளம் வரும். அதில் டைஃபாமில் போய் குறுக்கு படுத்துக்குச்சுன்னா க்ளோஸ் ஆகவே ஆகாது, ஓப்பன் ஆன வணிகம் இருந்திருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பயன்பாடை பற்றி மேலும் பார்ப்போம். நம்ம யூஸ்வலாகவே ஆட்டோமேட்டிக் ஹரித்துண்டு கம்பெனியுடைய ப்ராடக்ட் எல்லாமே பயன்படுத்துவோம். இந்த தோட்டத்தை பொறுத்தவரையிலும் 3 இன்ச்சு ஆட்டோமேட்டிக் ஹரித் கம்பெனியினுடைய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் ஃபில்டரை பொருத்தி இருக்கிறோம். இந்த ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் 2 மோடை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஒன்று டைம் பேஸ் ஒர்க் பண்ணுறது. அந்த மோடில் இப்போ நம்ம மோட்டருடைய அவுட்புட்டில் இந்த கண்ட்ரோலுக்கு உண்டான வயரை கனெக்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த தோட்டத்துக்கு நம்ம தண்ணியுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா, எவரி 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா 30 செகண்ட் க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலில் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ மோட்டார் ஓட ஆரம்பிச்சிலேருந்தே இந்த ஃபில்ட்ரு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்க 30 செகண்டு மோட்டரை நிற்காமல் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்குது தண்ணியை. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது மோடு. இது ப்ரெஷர் சென்சாரில் ஒர்க் ஆகிறது. இப்போ நம்ம மோட்டருடைய அவுட்புட்டு தான் அந்த ஃபில்ட்ரு மாட்டியிருக்கிறோம். ப்ரெஷர் சென்சாரு இன்புட்டையும் அவுட்புட்டையும் மெஷர் பண்ணி அதனுடைய டிஃபரன்ஸு 2 கேஜ் ப்ரெஷருக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ப்ரெஷர் சென்சாரில் ஒர்க் பண்ணுற மோடு. இந்த ஃபில்டர் பொறுத்தவரையிலும் 2 மோடும் தனித்தனியாக இப்படி நம்ம முதல்ல பார்த்த மாதிரி டைம் பேஸாகவும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2வது மோடு பார்த்த மாதிரி ப்ரெஷர் பேஸாக ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இது 2ம் மோட்டர் சேஃப்டிக்கோசரம், இரிகேஷன் சேஃப்டிக்கோசரமும் 2 காம்பினேஷனாகவும் கம்பைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் ஃபில்டருடைய அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம்னா, வழக்கமாக மாற்ற மேனுவல் ஸ்க்ரீன் ஃபில்டர் போட்டிருந்தோம்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்க பார்த்துட்டு மோட்டரை நிறுத்திட்டு க்ளீன் பண்ணி போடணும். இதில் அந்த வேலை இல்லை. டைம் பேஸாவோ ப்ரெஷர் பேஸாவோ இதை ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். இதில் இரிகேஷன் டிஸ்டர்ப் எல்லாம் போயிட்டுருக்கும். ஒன்று 2வது மேன் பவர் 100% சேவ் ஆகும். இப்படி நிறுத்தி ஓடுறதுனால மோட்டருக்கு வர்ற பிரச்சனையும் தவிர்த்து மோட்டர் ஃபுல்லாக கண்டினியூவாக இருக்கும். இந்த ஃபில்டருடைய மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கவே க்ளீன் பண்ணிக்கும். 2 மோட்லையும் க்ளீன் பண்ணி மோட்டாருடைய அவுட்புட்டில் நம்ம இந்த ஃபில்டர் மாட்டியிருக்கிறோம். இந்த ஃபில்டருக்கு இதுதான் மோட்டாருடைய அவுட்புட்டு இன்புட்டாக போகும். இந்த ஃபில்டருடைய அவுட்புட்டு அப்படியே நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்கு போயிடும். இந்த ஃபில்டரில் இங்கே இருக்கிற பார்ட்டு தான் ஸ்க்ரீன் இருக்கிறது, இங்கே தான் க்ளீன் ஆகிற ஏரியா. இதில் 2 இன்ச்சு சொலினாய்டு வால்வு இருக்குது. இது ஃபில்டரில் க்ளீன் ஆகிற வேஸ்ட் வாட்டர் இது வழியாக தான் ஃப்ளஷ் ஆகி வெளியே போயிடும். இந்த ஃபில்ட்ரு யாருக்கெல்லாம் உபயோகமாகும்னா, வால்வு அதிகமாக போட்டு ஆட்டோமேஷன் பண்ணிங்களுக்கும் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஃபில்ட்ரு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். இப்போது நார்மல் மேனுவல் ஃபில்டர் போட்டுட்டு லார்ஜ் ஸ்கேலாக இருக்கிறவங்க ஒவ்வொரு தடவை பார்த்து மோட்டரை நிறுத்தி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் இரிகேஷன் டிஸ்டர்ப் ஆகும். ஒன்று நாம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் போட்டுட்டோம் அப்படின்ட்டு வெளியூரில் இருந்துக்கிட்டு சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகல, ரிலேபிளாக இல்லை அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபில்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆள் தேவையை அறவாக குறைக்கிறதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் ஃபில்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் பண்ணுறதே ஸ்மார்ட் இரிகேஷன் தான். இதில் ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் ஃபில்டரும் நீங்கள் அடிஷனலாக மாற்றிட்டிங்கன்னா ஸ்மார்ட் இரிகேஷன் சூப்பர் ஸ்மார்ட் இரிகேஷன் ஆயிரும். நம்மகிட்டயே இதே மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் ஃபில்டர், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டிஸ்க் ஃபில்டர், கிராவல் ஃபில்ட்ரு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேக் பாஸோடு கிடைக்கும். உங்களுக்கு இதே மாதிரி அமைக்கணும்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். விவசாய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்லதான தகவலை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.